சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமடம் ஹலீம் அழுந்துள்ளார். வணக்கம் ஹலீம் சார். வணக்கம். நாம பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் மத்திய கிழக்குல ஒரே பதற்றமாக இருக்கிறது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த போர்ல வாலண்டியராக அமெரிக்கா வந்திருக்காங்க. குறிப்பாக அமெரிக்கா ஈரானுக்கு ஒரு டைம் கொடுத்திருந்தாங்க. 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தணும்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தரப்பு ஒத்துழைக்கவில்லை. இருந்தாலும் 2 வாரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. அந்த 2 வாரம் முடிவதற்குள்ளாக ஜஸ்ட் ஒரு 3 நாளுக்குள்ளாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஈரான்ல அமெரிக்கா பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த திடீர் தாக்குதல்? குறிப்பாக இதன் காரணமாக உலக யுத்தம் வெடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் எழுந்திருக்கு. குறிப்பாக ஈரானின் மீது ஏன் அமெரிக்கா குறிவைக்கணும்? இந்த பின்னணியை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க சார். நீங்க சரியா சொன்னீங்க. 2 வார காலம் நாங்கள் காத்திருப்போம். அங்க ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் எப்படி போகுது, அல்லது ஒரு அமைதி ஏற்படுதா, அல்லது அதனுடைய போருடைய தன்மை என்ன, இதெல்லாம் நாங்கள் உணர்ந்துதான் நாங்கள் முடிவெடுப்போம் என்று ட்ரம்ப் சொன்னார். ஆமா. ஏன்னா அடிப்படையில் ட்ரம்ப் மற்ற ஜனாதிபதிகளை போன்ற அல்ல. தேவையில்லாம அமெரிக்காவுடைய பணம் செலவழிப்பதை அவர் எப்பொழுதுமே விரும்பவில்லை. அடிப்படையில் ஒரு வியாபாரி. ஏன் 3 நாளைக்கு முன்னாடியே 10வது நாளே முடிவெடுத்தார்? 11வது நாளே கொண்டு போய் ரஷ்யா ஈரானில் இருக்கின்ற அணு உலைகள் இருக்கின்ற 3 இடங்களில், இஸ்பகான், நடான்சா, ஃபோடிகோ, இந்த 3 இடத்த தான் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணாங்க. இதை இஸ்ரேல் தான் சொல்லிச்சு. அங்கே எப்படி போய் குண்டு போட்டாங்க? இந்த முடிவுக்கு ட்ரம்ப் எடுத்த முடிவுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தால், ஏற்கனவே ட்ரம்ப் இந்த குண்டு போடுவதற்கு ஒரு நாள் முன்பு அந்த ஊடகத்தில் பேசும்போது சொன்னார், அமெரிக்காவுடைய உளவுத்துறை எனக்கு தவறான தகவலை கொடுத்து விட்டார்கள் சொன்னார். ஏன்னா நான் 2 வாரம் முடிவெடுக்கிறது கூட தப்பு தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சொன்னார். அங்கே விபரீதமாக இருக்கிறது, ஈரான்ல அணு ஆயுதம் இருக்கிறது, நம்ம சீக்கிரம் முடிவெடுக்கணும், அப்படித்தான் நம்ம புரிந்து கொள்ள முடிந்தது. ஆமா. இதை சொல்லி அடுத்த நாளே அந்த இரவோட இரவாக இந்த நடான்சாவிலையும் ஃபோர்டிகோவிலையும் அந்த இஸ்பஹான்லையும் போய் குண்டு போட்டாங்க. பங்கர் பஸ்டர். இது சாதாரண இது கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி B2ங்கிற பங்கர் பஸ்டர் விமானம். இது எல்லா நாடுகளிலும் கிடையாது. அமெரிக்காவிடம் மட்டும்தான் வரலாற்றிலே ஃபர்ஸ்ட் டைம் ஈரான் யூஸ் பண்ணிருக்காங்க. பங்கர் பஸ்டர் விமானம் கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 30,000 கிலோ வெடிமருந்தை கொண்டு போகக்கூடிய சக்தி படைத்த விமானம். அப்படின்னா பாத்தீங்க, 30,000 கிலோ தூக்கிட்டு போய் போட முடியும். இன்னொன்று, இந்த பங்கர் பஸ்டர் என்றால் என்னன்னா, வெறுமனை போய் கட்டடங்கள்ல போடுறது இல்லை. அதுல பூமியில நீங்க போட்டீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 60 மீட்டர் வரைக்கும் அந்த போட்ட வெடிகுண்டு அந்த வெயிட் உள்ள போகும். பூமியை தொலைச்சிட்டு 60 மீட்டர் வரைக்கும் உள்ள போகும். 60 மீட்டர் வரைக்கும் உள்ள போய் தாக்கக்கூடிய அந்த பங்கர் பஸ்டர் விமானம் அமெரிக்கால தான் இருக்கு. அப்ப ஏன் இந்த முடிவை சீக்கிரம் எடுத்தார் அப்படின்னு பார்த்தால், நமக்கு ஏற்கனவே பேசியிருக்கோம், அமெரிக்காவுடைய அரசியலில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சக்தி என்றால் அது யூத லாபி. ஆமா, ஒரு 4 விழுக்காடு இருக்கின்ற யூதர்கள் அமெரிக்காவுடைய உயர்மட்டத்தில் இருக்காங்க, வெள்ளை மாளிகைக்குள் இருக்காங்க, அமெரிக்க ஜனாதிபதியை சுற்றி இருக்கிறாங்க. எல்லோருமே அமெரிக்க ஜனாதிபதியுடைய மருமகனே ஒரு யூதர். அமெரிக்கா ஜனாதிபதியுடைய மகன் குஷ்னரும் ஒரு யூதர் சமூகத்தை சார்ந்தவர். 2வது ட்ரம்பே ஒரு ப்ரோஜியனிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். அப்ப ட்ரம்ப் அடிப்படையில் இன்னும் ஒரு 4 நாள் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இல்ல நீங்க உடனே முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் நிர்பந்தித்ததாக தகவல் வருது. அமெரிக்காவுடைய பத்திரிகைகள், வாஷிங்டன் போஸ்ட் ஒரு கட்டுரையே எழுதியிருக்காங்க. அமெரிக்கா இஸ்ரேலுடைய நிர்பந்தத்திற்கு பணிந்துதான் இந்த பங்கர் பஸ்டர் விமானங்களை அனுப்பினாங்க. ஆனால் அந்த பங்கர் பஸ்டர் விமானங்களை பயன்படுத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை ஏற்கனவே தடை போட்டாங்க. நீங்க செய்யக்கூடாது. ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு பிரகடனம் ஒன்று இருக்கு. இப்ப 2 நாடு சண்டை போடுச்சுன்னா 3ஆம் நாடு போகக்கூடாது. ஆமா. ஏன்னா அப்படி போனால் எதிரி மற்ற நாட்டுகளுக்கு ஆதரவாக இன்னொரு நாடு வரலாம் அப்படிங்கிற ஒரு. 2வது, இப்போ நீங்க அமெரிக்கா போயிடுச்சுன்னா ஈரானுக்கு ஆதரவாக மற்ற நாடுகள் வந்தால் யாரையும் தடுக்க முடியாது. இப்போ நம்ம உதாரணம் சொல்லலாம். இப்போ இது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு 3 வருஷமா சண்டை நடக்குது, யாருமே போகல. ஐரோப்பிய யூனியனா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், ரஷ்யாவுக்கு ஆதரவா இருக்கின்ற துருக்கி, வடகொரியா, சீனா யாருமே வரல. காரணம், அவங்க 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. அது உலகத்துக்கும் பெருசா இம்பாக்ட் கொடுக்கல. அவங்க 2 நாடுக்கு தான் பாதிப்பு. ஆனால் ஈரான் விஷயத்துல எப்படி ஏன் 10 நாளுக்குள்ள அமெரிக்கா போகுது அப்படின்னா, இந்த இஸ்ரேலுடைய அழுத்தம்.
உங்க ட்ரம்பே முடிவெடுப்பதற்கு முன்பாக கொடுத்த அழுத்தம் கொண்டு போய் குண்டு போட்டாங்க. இது அந்த பங்கர் பஸ்டர் விமானத்தை பயன்படுத்தினாங்க. ஆனா அதை பயன்படுத்தி 18 மணி நேரத்துல ஈரான் பதில் சொன்னது, ஒருத்தர் கூட சாகல, ஒருத்தர் கூட கொல்லப்படல. இந்த பங்கர் பஸ்டர் போட்ட 30,000 கிலோ வெடிமருந்து கொண்டு போகும். அது போட்டது 60 மீட்டருக்குள்ள போச்சு. ஆனால் அங்கு இருக்கின்ற அணு ஆயுத உலைகள் எல்லாமே 90 மீட்டருக்கு மேல, 100 மீட்டருக்கு மேல, 200 மீட்டர் வரை கீழே பூமியில இருக்கு. இது அந்த அணு ஆயுத உலைகளுடைய மேல் தட்டத்துல தான் பாதிப்பே ஒழிய வேற எங்கேயுமே பாதிக்கலன்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. இல்ல, அமெரிக்கா பங்கர் பஸ்டர் போட்ட உடனே இஸ்ரேலின் மீது ஈரான் வந்து ரியாக்ட் பண்ணிருக்காங்க, மிசைல் எல்லாம். அதான் சொல்ல வரேன். அப்போ அவங்களுக்கு பெருசா இது வந்து ஒரு பெரிய அளவுல பாதிக்கல. அதான் வெளியே அந்த ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாசி அப்படின்னு வைங்களேன். அந்த அப்பாசி என்ன சொன்னார்னா, அமெரிக்கா தப்பு பண்ணிடுச்சு, எங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து தேவையில்லாத செஞ்சது. ஆமா, அப்போ நாங்க வந்து அமெரிக்காவை நாங்கள் இப்போ தாக்குவதற்கு எங்களுக்கு தடையே இல்லை. அப்போ அமெரிக்கால போய் தாக்க முடியாது, அது பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர். ஆனால் அமெரிக்காவுடைய பேஸ் வந்து உலகம் முழுவதும் இருக்கு. கத்தார்ல இருக்கு. கத்தார்ல தாக்க மாட்டாங்க இப்போதைக்கு. ஆனால் பஹ்ரைன் பக்கத்துல இருக்கு. பஹ்ரைன்ல வந்து எளிதான டார்கெட் அவங்களுக்கு. அதே மாதிரி செங்கடலில் அமெரிக்காவுடைய போர் கப்பல்கள் அங்க இருக்கு, விமானம் தாங்கி கப்பல் இருக்கு, அதை தாக்குவோம் அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்ப இது என்ன முட்டாள்தனமான ஒரு செயலா பார்க்கணும்னா, தேவையில்லாம தாக்குனதுனால இன்னைக்கு ரஷ்யா வந்து இது வரைக்கும் தயங்கிட்டு இருந்தாங்க, அவங்க யாரும் தலையிடல. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற பிரச்சனை நம்ம வந்து தலையிட வேண்டாம், எப்படி வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு மாதிரி நடக்குதோ அது மாதிரி நடக்கட்டும், ஒரு முடிவுக்கு வந்துருவாங்கன்னு பார்த்தா அமெரிக்கா உள்ள வந்த உடனே இந்த டிக்ளரேஷன் உடைந்து விட்டது. குறிப்பாக ஈரானுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் அப்பாஸ் அரக்சி வந்து புட்டினை போய் சந்திக்க போவதாக தகவல்ங்கிற செய்திகள்லாம் கூட சர்வதேச நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ரஷ்யாவிற்கும் ஈரானுக்கும் ஒரு ஒப்பந்தம் 2023 நடந்தது. இப்ப ஈரானுடைய ஜனாதிபதியாக பதவியேற்ற அந்த மசூத் பெஸ்கியான் நேரடியாக மாஸ்கோவுக்கு போய் புட்டினோட சந்தித்து அந்த டிக்ளரேஷன் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதன் அடிப்படையில் 25 வருஷத்துக்கு யார் இன்னொரு நாட்டை தாக்கினாலும் நாங்கள் வரலாம். இப்போ உக்ரைன் ரஷ்யாவை தாக்கிக்கிட்டு இருக்கு, ஆனால் வேற நாடு ரஷ்யாவை தாக்கினால் ஈரான் வந்திருக்கும். அப்ப ஈரான் இஸ்ரேல சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஆனால் அமெரிக்கா வந்ததுனால இப்ப ரஷ்யா வர்றதுக்கு இந்த ஒப்பந்தம் அவங்களுக்கு உதவி செய்யும். ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ கச்சா எண்ணெய் பிரச்சனை, பொருளாதாரம் முக்கியம். அடிப்படையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ட்ரம்ப் வந்து ஒரு வியாபாரி. ஆனால் அதனாலதான் அவர் தயங்கினாரு. 2 வீக்ஸ் எடுத்ததே காரணமே இந்த வியாபார பிரச்சனை வந்துருமான்னு. ஏன்னா இன்னைக்கு உலக அளவுல வந்து கச்சா எண்ணெய் உற்பத்தியில் 3வது பெரிய நாடு ஈரான். அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. அப்ப இந்த பிரச்சனை வரும்பொழுதே கச்சா எண்ணெய் விலை கூடுச்சு. ஒரு பேரல் $55 இருந்தது, $77-80 போச்சு. இப்போ இன்னும் அதிகமாகி 100 தாண்டிடுச்சு ஒரு பக்கம். இப்ப இன்னொரு சிக்கல் இருக்கிறது. அதிகமான கச்சா எண்ணெய் கப்பல்கள் ஈரானை ஒட்டி இருக்கின்ற இந்த ஹோர்மோஸ் ஸ்ட்ரைப்னு சொல்லக்கூடிய அந்த கால்வாய் வழியா தான் வந்தாகணும். அதாவது பாக் ஜலசந்தி மாதிரி ஹோமர் ஸ்ட்ரைட். கரெக்டா சொன்னீங்க. பாக் ஜலசந்தி மாதிரி இந்த ஹோர்மோஸ் ஸ்ட்ரைப்ங்கிறது என்னன்னா, அரபு அமீரகத்துக்கும் ஈரானுக்கு நடுவுல ஒரு 21 கிலோமீட்டர் தூரம் தான். சூயஸ் கால்வாய் மாதிரி. சூயஸ் கால்வாய் ஒரு செயற்கை கால்வாய். இப்ப நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், எகிப்துக்கு அதனால பெரிய பிரச்சனை வந்தது. அதனாலதான் எகிப்து இஸ்ரேலோட ஒப்பந்தமே போட்டாங்க அந்த காலகட்டத்தில். ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரம் சூயஸ் கால்வாய் வைத்திருந்தது. இப்ப அது மாதிரி இந்த ஹோர்மோஸ் இது பாத்தீங்கன்னா, இதன் வழியாகத்தான் 1/5 மடங்கு சுமார் 20 விழுக்காடு கச்சா எண்ணெய் அது வழியாதான் போகுது, ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் உள்ள வருது. இது ஒரு பிரச்சனை. இப்ப இது பாதிக்கப்படுமா அப்படிங்கிறது. நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஏன் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் கிட்ட பேசினாரு, என்ன காரணம்னா இந்த போர் விஷயத்த பேசல, இந்தியாவுடைய 80 விழுக்காடு கச்சா எண்ணெய் கப்பல்கள் அந்த வழியா தான் வருது, அதுல எங்களுக்கு பாதிப்படைய வேண்டாம் அப்படின்னு கேட்டார். இதுதான் முக்கியம். ஏன்னா இப்ப அது வந்து ஈரான் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அது முக்கியமான விஷயம். இந்தியாவுடைய ஈரான் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 40 விழுக்காடு ஆசிய நாடுகளுக்கு நாங்கள் அனுமதி கொடுப்போம், அதில் இந்தியாவும் ஒன்று. இந்தியா, சைனா, பாகிஸ்தான் இந்த நாடுகளுக்கு எங்களுக்கு அனுமதி உண்டு. அதனாலதான் சவுத் கொரியா வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் ஈரான் பக்கம் நிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கப்பல் அந்த வழியா தான் வருது. இப்ப இந்த சிக்கல் இப்ப 40 விழுக்காடு ஆசிய நாடுகளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னால் ஈரான் எப்பொழுதுமே இந்தியாவோடு இணக்கமாக இருக்கதான் விரும்புது. நம்ம அது ஒரு முக்கியமானது. ஏன்னா இப்ப சமீபத்தில் கூட 4000 மாணவர்கள் டெஹ்ரான்ல படிக்கிறாங்க, இந்திய வம்சாவளி மாணவர்கள். அவர்கள் நம்ம ஆபரேஷன் சிந்துங்கிற முறையில கூட்டிட்டு போனோம். அந்த வான்வெளியை இந்தியாவிற்காக திறந்து விட்டது ஈரான்.
இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க கூட சொன்னீங்க, அமெரிக்கா போய் தாக்குதல் நடத்தினாங்க, இதே வந்து நடான் சாலை தாக்குதல் படுத்தினாங்க, போட்டிக்கொள்ள எல்லாம் பண்ணாங்க. அடுத்த 12 மணி நேரத்தில் பாத்தீங்கன்னா இஸ்ரேலை தாக்குதல் பண்ணிருக்காங்க ஈரான். ஆமா, ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்ப இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், இப்போ நம்ம எல்லாம் பலமுறை பேசியிருக்கோம், ஈரானில் கிட்டத்தட்ட 30-40 வருடங்களாக பொருளாதார தடை விதிக்கப்பட்டு ஈரான் பின்னடைவை சந்திக்கிறது, அங்க எதுவுமே இல்லை. ஆனா அனுப்புன எல்லா ஏவுகணைகளுமே லேட்டஸ்ட் ஏவுகணைகள். அது எப்படி வந்துச்சு? அப்ப யார் கொடுத்தாங்க? அது ரொம்ப முக்கியமானது. இப்ப ரகசியமாக ரஷ்யாவும் சீனாவும் இந்த ட்ரேட பண்றாங்களா? அது ஒரு முக்கியமானது. அப்ப இன்னைக்கு இதுதான் அதிர்ச்சி அமெரிக்காவுக்கு. இப்ப ட்ரம்ப் வந்து சொல்றாருல்ல, எங்களுடைய உளவுத்துறை வந்து இதுல தோல்வி அடைந்து விட்டதுன்னு. இதுதான். அப்ப நம்ம பொருளாதார தடை விதித்திருக்கோம், அமெரிக்காவை யாருமே கண்டுக்காம இந்த சீனா ரஷ்யா போன்றவர்கள் உதவி செய்திருக்கிறாங்க, வியாபாரம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு முக்கியம். இப்ப இன்னைக்கு கச்சா எண்ணெய் பெரிய அளவுல கொடுக்கிற நாடுகள் சவுதி அரேபியா, ஈரான், ரஷ்யா தான். நம்ம கூட எங்க வாங்குறோம்? ரஷ்யா கிட்ட இருந்தா ரஷ்யாட்ட வாங்குறோம். ஆனா இன்னைக்கு ரஷ்யா வெளிப்படையாக இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் ரஷ்யாவுடைய அதிபர், நாங்கள் ஈரான் பக்கம் நிக்கிறோம், இனி ஈரானை தாக்கினால் நாங்கள் பதிலடி கொடுப்போம் இருக்காரு. இது ஒரு முக்கியமான நகர்வு. இப்ப நேத்து அதனாலதான் குட்ரஸ், ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் நேத்து தலையில அடிச்சுக்கிட்டார். இது வந்து தேவையில்லாம ட்ரம்ப் வந்து இந்த 3ஆம் உலக யுத்தத்தை சொரிஞ்சு விட்டுட்டாரு. இது எங்க டிக்ளரேஷனே அவர் கேட்கல. ஐக்கிய நாடுகள் சபையை வந்து ட்ரம்ப் மதிக்கிறதே இல்ல. நல்லா தெரிஞ்சுக்குங்க, 1948 பாலஸ்தீனம் என்கிற நாட்டை பிரித்து இஸ்ரேல் என்ற நாடு உருவாவதற்கு காரணமே ஐக்கிய நாடுகள் சபை தான். அதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. அதை புரிஞ்சுக்குங்க. 48க்கு முன்னாடி ஐக்கிய நாடுகள் சபை கிடையாது. அமெரிக்காவுடைய ஜனாதிபதியா இருந்த ட்ரூமன் அப்ப ஐக்கிய நாடுகள் சபைன்னு ஒன்று ஏற்படுத்தி பாலஸ்தீனத்தை பிரித்து கொடுத்த வேலையை ஐக்கிய நாடுகள் சபை செஞ்சாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஐக்கிய நாடுகள் சபையை வந்து இஸ்ரேல் எப்பொழுதுமே திட்டும். அந்த சொல்ல போனா அவரு ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொதுச் செயலாளர் இஸ்ரேலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாரு. அதை பத்திலாம் அதெல்லாம் சும்மா விளையாடுவாங்க, அவங்க ஒரு நாடகமா பண்ணுவாங்க. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை இன்னைக்கு பதற்றம் அடைந்திருக்கிறது. தேவையில்லாம அமெரிக்கா அதுக்கு போகணும். பைடன் இருக்கிற வரைக்கும் இந்த முடிவு எடுத்தாங்க. நம்ம பைடன் எப்பொழுதுமே சொன்னார், ஈரானை சீண்ட வேண்டாம். நம்ம பலமுறை பேசியிருக்கோம், நீ வந்து பாலஸ்தீனத்தையே பிரச்சனை பண்ற, அது ப்ராப்ளம் இல்லை, அது உள்நாட்டு பிரச்சனை, நீ ஈரானை சீண்டாதே. அதை வந்து கேட்கல. இன்னைக்கு இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் வந்திருக்கிறதுனா, இந்த 3 அணு உலைகளில் அணு உலையே கிடையாது. அங்க இருக்கின்ற இது அந்த யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எப்பொழுதே வந்து ஈரான் வேற இடத்துக்கு மாற்றி விட்டது. இப்ப அந்த ஒரு போட்டோ வெளியே வந்திருக்கு. சாட்டலைட் போட்டோ வெளியே வந்திருக்கு. வாகனங்கள் அணிவகுத்த காட்சி எல்லாம். அதாவது சில நாட்களுக்கு முன்பே இந்த 3 அணு உலைகளில் இருக்கின்ற அந்த யுரேனியத்தை கண்டெய்னரா ஏத்திட்டு போறாங்க. அப்ப வெறுமனே இருக்கின்ற ஒரு அணு உலையை போய் தாக்குதல் நடத்திருக்காங்கன்னா, அந்த இடத்துல கதிர்வீச்சு அபாயமும் இல்லைன்னு வந்து அந்த அணு ஆயுதத்தை வாட்ச் பண்றக்கூடிய அமைப்பும் சொல்லிட்டாங்க. அணு கதிர்வீச்சும் இல்ல. அப்ப என்னத்துக்கு போய் இது பண்ணாங்க? அப்ப என்ன எஃபெக்ட் கொடுத்தது? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு வந்து இதே அமெரிக்கா வந்து 2ஆம் உலக யுத்தத்துல ஹிரோஷிமா நாகசாகில போட்ட குண்டுக்கு இன்ன வரைக்கும் யாரும் எந்திரிக்கல. ஆனால் இப்ப இவங்க போட்டது, நாங்க பெரிய B2 பங்கர் பஸ்டர்னு போட்டு போனாங்களே, இது என்ன ஒரு சக்சஸை கொடுத்தது அப்படின்னு விட, தேவையில்லாம அமெரிக்கா போய் இதுல சிக்கி இருக்கு அப்படிங்கிறது தான். உலகப் போரின் விளிம்புல நாம இருக்கோமா? கிட்டத்தட்ட உலகப் போரில் தான் இருக்கிறோம். இப்போ 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர்ல இந்தியாவில் இருப்பவர்கள் பெரிதாக உணர்ந்திருக்க மாட்டாங்க. அப்ப வந்து நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. 2ஆம் உலகப் போர் நடந்தது எல்லாமே இந்த ஐரோப்பாவில தான். அப்பொழுது ஜப்பான் குண்டு போட போகுதுங்கிற அச்சம் மட்டும் சென்னையிலே இருந்துச்சு. சென்னை துறைமுகத்தில், ஏன்னா இப்ப இங்கிலாந்துடைய இது இருந்ததுனால இங்க வந்து குண்டு போட போறாங்கன்னு ஒரு பதட்டம் இருந்தது. எல்லா மக்களும் அந்த அலாரம் சத்தம் கேட்டா வராதீங்கன்னு சொல்லி ஆங்கில அரசு கொடுத்த அந்த உத்தரவுகள்லாம் இன்னைக்கு இருக்கு. அது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு இப்ப 3ஆம் உலகத்துல டிஜிட்டல் உலகம், இன்னைக்கு வந்து நீ சொன்ன மாதிரி ஒரு சின்ன குண்டு போட்டா கூட நமக்கு தெரிஞ்சிடும். அதான் ஒண்ணு. இப்ப இன்னைக்கு இஸ்ரேல் வந்து எதையுமே மறைக்க முடியல. பொதுவாக இஸ்ரேல் வந்து தனக்கு தாக்கப்படும் போது எந்த விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்ப இன்னைக்கும் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் இறந்திருக்காங்க, ஈரான் நடத்தின தாக்குதல் எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு ஒரு டேட்டா வந்து நம்ம கிட்ட கிடையாது. இப்ப ஈரான்ல இறந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க, இஸ்ரேல் எத்தனை பேர் இறந்தாங்க நமக்கு என்ன தெரியுமா? டேட்டா இல்ல, தெரியாது. என்ன காரணம்னா, அல் ஜசீராவை கூட இஸ்ரேலுக்குள் வரக்கூடாதுன்னு தடை போட்டு விட்டது இஸ்ரேல். எந்த ஊடகங்களும் வரக்கூடாது. இப்ப அல் ஜசீரா கூட ஜோர்டான்ல இருந்துகிட்டு ஆபரேட் பண்றாங்க. இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்க நாடு ஜோர்டான். ஜோர்டானில் இருந்து கொண்டு என்ன நடக்குது பக்கத்து நாட்டில், இப்ப நம்ம வந்து இலங்கையில் என்ன நடக்குன்னு ராமேஸ்வரத்தில் உட்காந்து பாக்குற மாதிரி அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஒரே ஒரு ஊடகம் வந்து CNN மட்டும்தான். CNN அமெரிக்காவுடைய ஊடகம். அவர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க.
ஆனால் அவர்கள் கொடுக்கின்ற செய்தி கூட பாத்தீங்கன்னா வந்து இஸ்ரேல் பாதிக்கப்படுது. ஓகே. ஆனா அதை விட மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக குறிப்பாக மக்கள் எல்லாம் பங்கர்ல இருக்காங்க, சைப்ரஸ்க்கு வந்து மக்கள் வந்து அகதிகளா போயிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதாவது CNN கொடுத்த தகவலே 1,00,000க்கு மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் இன்னைக்கு பக்கத்து நாடு சைப்ரஸுக்கு போயிருக்காங்க. சைப்ரஸ் என்பது ரொம்ப தூரத்துல இல்ல, இஸ்ரேலில இருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தூரம். ஓகே. நமக்கு ராமநாதபுரத்துல இருந்து சென்னை வர மாதிரி தான் தூரம், கடல் வழி. ஏன் சைப்ரஸ்க்கு போயிருக்காங்க? பக்கத்துல இருக்கிற லெபனானுக்கு போக முடியாது, அங்க வாய்ப்பு இல்லை. இங்க இருக்கின்ற எகிப்துல விட மாட்டானுங்க, சிரியாவுக்கு போக முடியாது. ரொம்ப அருகே இருக்கிற நாடு வந்து இதான் துருக்கி, துருக்கிக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப சைப்ரஸ் வந்து ஒரு கிறிஸ்துவ நாடு. ஆமா. 1,00,000 1,50,000ங்கிறது பெரிய தொகையா நமக்கு தெரியாம இருக்கலாம், ஏன்னா நம்ம வந்து 140 கோடி மக்கள். ஆனால் இஸ்ரேலுடைய மக்கள் தொகை 1 கோடி கூட இல்ல. அப்ப அதுல 10 விழுக்காடு கிட்டத்தட்ட 1,00,000 பேர் 10 விழுக்காடு தான். இப்ப அவர்கள் இன்னைக்கு சைப்ரஸுக்கு மூவ் ஆயிருக்காங்க. சமீபத்துல கூட நம்ம பிரதமர் சைப்ரஸ்க்கு போனாரு. ஆமா. அது இதை நம்ம வந்து முடிச்சு போட முடியாது, போயிட்டு வந்தார். ஓகே. அப்ப இப்படி நம்ம பொருத்தி பார்க்கணும். அப்ப இது வந்து ஒரு மிக பின்னடைவு. பெரிய பெரிய கட்டடங்கள் இன்னைக்கு இஸ்ரேல் இடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வைஸ்மேன் பில்டிங்னு ஒரு கட்டடம் எங்க டெல்லவில்ல. இந்த வைஸ்மேன் பில்டிங் என்பது என்னன்னா, உங்களுக்கு தெரியும், இந்த செயின் வைஸ்மேன் வந்து முக்கியமான ஒரு ஆராய்ச்சியாளர். அவர் இஸ்ரேல் ஜனாதிபதியாக இருந்தவர். அந்த வைஸ்மேன் ஆய்வகத்தில் தாங்க முதல் கம்ப்யூட்டரே கண்டுபிடிக்கப்பட்டது. அப்பதான் உங்களுக்கு தெரியும், அது 37 இருந்து இருக்குது, 1937 இருந்து இருக்குது. அதுலதான் பல கண்டுபிடிப்புகள், பல விஞ்ஞானிகள் உருவான இடம். அந்த வைஸ்மேன் ஆய்வகம் இன்னைக்கு தரையோட தரையாக இடிக்கப்பட்டுவிட்டது. அது வந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவு, மிகப்பெரிய பின்னடைவு. அதுதான் இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்து இன்னைக்கு அடிபட்டிருக்கு, அதெல்லாம் காப்பாற்ற முடியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நாங்க வந்து எந்த அணு ஆயுத இதை நாங்க தடுப்போம், விமானங்கள் வந்தா தடுத்துருவோம், ஏவுகணையை தடுப்போம்னு சொன்ன இஸ்ரேல் 50 விழுக்காடு தான் தடுக்க முடியுதுன்னு சொல்லி வெளிப்படையா சொல்லியிருக்கு. ஓகே. அப்ப 50 விழுக்காடு தான் தடுக்க முடியுதுன்னா, பங்கருக்குள்ள இஸ்ரேலிய மக்கள் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்றாங்க, அதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான். இப்போ இஸ்ரேலுடைய கட்டடங்கள் எல்லாமே அடிப்படையில் பங்கரோட தான் கட்டப்பட்டிருக்கு. ஓ, அப்படியா? இப்ப நம்ம ஊர்ல மாதிரி கட்டடங்களுக்கு கீழே வந்து நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தா அந்த பங்கர்ஸ் கிடையாது. இப்ப நீங்க ஜப்பான் போனீங்கன்னா அங்க எர்த்குவேக் அதிகமா இருக்கும். இந்தோனேஷியா, ஜப்பான் போன்ற நாடுகளில் இந்த நிலநடுக்கம் அதிகமா, அதுக்கேற்றாறு போல கட்டடங்கள் கட்டுறாங்க இன்னைக்கு. இப்ப ஜப்பான்ல நிலநடுக்கமே ஏற்பட்டாலும் கட்டடம் ஆடுனா கூட விழுகாது. ஓகே. காரணம், அவங்களுக்கு வருஷத்துக்கு 3 தடவை 4 தடவை நிலநடுக்கம் வரும். அதே மாதிரி இஸ்ரேல் தொலைநோக்கு பார்வையோட ஒவ்வொரு பில்டிங் கீழையும் பங்கர்ஸ் வச்சிருக்காங்க. ஓ, அது கீழே போய் தங்கிடுறாங்க. இந்த அலாரம் அடிக்கும் போது பங்கர்ஸுக்கு போயிடறாங்க. கட்டடமே இடிஞ்சு விழுந்தாலும் அவர்கள் உயிருக்கு ஆபத்து இருக்காது. ஓகே. இப்ப இன்னைக்கு மக்கள் வந்து அலாரம் அடிக்கும் போதெல்லாம் ஓடுறாங்க. இதான் ஒன்று. அதே போன்று இன்னைக்கு வந்து பெரிய கொந்தளிப்பு இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கிறது. அங்க இருக்கின்ற பாதுகாப்பு அமைச்சர் இடாமிர் பென்னு, அவர் தான் வந்து மக்களை சந்திக்கிறார். இவங்களுக்கு பெஞ்சமின் நெதன்யாஹு மக்களை சந்திக்கல. ஏன்னா அங்க இருக்கின்ற மக்கள் பெஞ்சமின் மேல கொஞ்சம் கோவம் உங்களுக்கு. ஏன்னா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவர் தேவையில்லாம யுத்தம் பண்ணி, ஏன்னா அவங்க ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க, தேவையில்லாத யுத்தம். ஈரான் இப்ப நம்ம பாலஸ்தீனத்தில் அடிக்கும் போது இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது ஹமாஸ் சமாளிக்க முடியும். ஆனால் தேவையில்லாம ஈரானை சீண்டி விட்டு இப்ப நம்ம வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கோபம். அதனால பெஞ்சமின் நெதன்யாஹுடைய மகன் திருமணமும் தள்ளி வைக்கப்பட்டு விட்டது. அவங்க குடும்பம் இன்னைக்கு சைப்ரஸுக்கு மூவ் ஆனா சொல்றாங்க. பெஞ்சமின் நெதன்யாஹு குடும்பமும் சைப்ரஸுக்கு மூவ் ஆகிவிட்டு ஒண்ணு. அப்ப இவர் மக்களை சந்திக்காமல் இந்த 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 பெண்ணை அனுப்புறாரு. இவர் தான் வந்து பாதுகாப்பு அமைச்சர், அந்த இடாமிர் பென். அவர் பாதுகாப்பு அமைச்சர் மட்டும் இல்ல, அவர் வந்து ஒரு தனி கட்சியோட தலைவர். இப்ப நெதன்யாஹு வந்து கட்சி இருக்க கட்சி லிக்விட் கட்சி, அதுதான் ஆட்சி பண்ணுது. ஆனால் இஸ்ரேலில் இருப்பது ஒரு கூட்டாட்சி, ஒரு ஆட்சி இல்ல, கூட்டாட்சி. அதில் ஒரு கட்சியை சார்ந்தவர் தான் இந்த பாதுகாப்பு அமைச்சர். இவர் வந்து ஒரு தனியா ஒரு கட்சி வச்சிருக்காரு. அவர் அடிப்படையில் ஒரு தீவிர வலதுசாரி. இன்னும் சொல்ல போனா இஸ்ரேலில் யூதர்களை தவிர யாரும் வாழக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கட்சின்னு வைங்களேன். அரேபியர்கள் நமக்கு எதிரானவர்கள் சொல்லி டிக்ளேர் பண்ற கட்சி. அவர் அந்த மக்களோட ரொம்ப நெருக்கமா இருப்பார். ஏன்னா அடிப்படையில அவர் அந்த ராபிக்கள் போன்றே தொப்பி போட்டிருப்பார். அவர் போய் மக்களை சந்திக்க இன்னைக்கு முடியல, அவர் தான் நெருக்கமா இருப்பார். அவரை இன்னைக்கு விரட்டுறாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு 8 அல்லது 9 எம்பிக்கள் தான் இருக்காங்க. அவரை விரட்டுறாங்க. நீங்க வந்து உடனடியாக வந்து பெஞ்சமின் நெதன்யாஹு வந்து ஆட்சியை விட்டு விரட்டுங்க, இது சரியில்லைன்னு. அவரால் சமாளிக்க முடியல. இன்னைக்கு வந்து மற்ற ஒரு நட்பு நாடுகள் இன்னைக்கு பக்கத்துல வரல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னைக்கு இஸ்ரேலில் ஒரு பதட்டத்தையும், ஈரான்ல 3 இடங்கள்ல போட்டும் கூட 12 மணி நேரத்துல அடிச்சிருக்காங்கன்னா அப்ப அவங்க அதை பத்தி சட்டம் பண்ணல. இப்போ அமெரிக்கா இப்போ மிகப்பெரிய 30,000 கிலோ வெடிகுண்டுகளை போய் போட்டதுக்கு அப்புறமும்
அதை வந்து கிளியர் பண்றதுக்கு கூட டைம் எடுக்கும். ஆமா. அதை பத்தி சட்டையே பண்ணல ஈரான். இன்னைக்கு நேரடியா அடிக்கிறாங்க. குறிப்பாக அமெரிக்கா அதிக விலை கொடுக்க நேடும்னு வந்து கொமேனி எல்லாம் பேசியிருக்காரு. என்ன பண்ணிட முடியும்? அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய நாளை வந்து ஈரானால என்ன பண்ணிட முடியும்? அதாவது நீங்க 2 விஷயமா இதை பாக்குறீங்க. ஒண்ணு வந்து ஈரான் வந்து அமைதியா தான் போகணும். தாக்குதல் நடத்திட்டாங்க, இதோட போற நிப்பாட்டிட்டு அமைதியா இருக்கணும். இல்லைங்க, இந்த மிரட்டல் உருட்டல் ஈரான்கிட்ட செல்லுபடி ஆகலைங்க. அதான் உண்மை. இப்ப ட்ரம்போட எப்பவுமே மிரட்டல் உருட்டல் தானே. ஏன் நீங்க உக்ரைன் அதிபரை மிரட்டினீங்களே, ஜெலன்ஸ்கி வந்து வெள்ளை மாளிகையில் வச்சு மிரட்டினீங்களேங்க, அந்த ஆள பயப்படலையேங்க. பயப்பட்டாரா? நான் என்ன கேட்கிறேன், ஜெலன்ஸ்கி உங்களை பார்க்க வந்தாரு, விருந்தாளி, ஒரு சிறப்பு விருந்தினராக வந்தாரு. சர்வதேச ஊடகங்களுக்கு முன்னாடி மிரட்டினாங்களே, அதை பார்த்துட்டு பயணம் இல்லாம நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு வந்தாருல்ல. அப்படி வந்தவர் வந்து ரஷ்யாவுக்குள்ள நுழைஞ்சு அடிச்சாரா? அந்த ஸ்பைடர் ட்ரோன் அட்டாக் நடந்ததுல அவரே பயப்படலையே. இப்ப ஈரான் எப்படி பயப்படும்? உங்களுக்கு ஜெலன்ஸ்கிட்ட அணு ஆயுதம் கிடையாது. ஜெலன்ஸ்கிக்கு கொடுத்தது ஐரோப்பிய யூனியன்கள் தான் ஆயுதங்களே கொடுத்தாங்க. அமெரிக்கா கொடுத்த ஆயுதத்தை வச்சுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஈரான் அப்படி இல்லை. ஈரான் கிட்டத்தட்ட 8-9 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு, மிகப்பெரிய நிலப்பரப்பு. அப்ப அவர்களுக்கு நெருக்கமாக வந்து இந்த ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் இருக்கின்றன. அவர்கள் வியாபாரம் பண்றாங்க, தொடர்பு இருக்கு. இன்னைக்கு அதிநவீன ஏவுகணைகளை வச்சிருக்காங்க, ஹைப்பர்சோனிக் விமானங்களை வச்சிருக்காங்க. எப்படி பயப்படுவாங்க? அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, இது அமெரிக்காவுக்கு தேவையில்லாத வேலை. இல்ல, அமெரிக்கா வந்து ஈராக்கை எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி ஈரானை பண்ண முடியாதா? இல்லைங்க, இப்ப ஈராக்கோடு நீங்க ஈரானை தொடர்பு நீங்க வந்து ஒப்பீடு செய்யவே முடியாது. ஈராக் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், ஈராக் கதி தான் ஈரானுக்கு வரும்னு மிரட்டுறாங்க. சதாம் ஹுசேனை உருவாக்கியதே அமெரிக்கா. அது புரிந்து கொள்ளுங்க, அந்த வரலாற்றை புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஐதுல்லா கொமேனியும் சதாம் ஹுசேனையும் ஒண்ணு நினைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒரே தட்டுல வச்சு பாக்குறாங்க. சதாம் ஹுசேனை உருவாக்கியது அமெரிக்கா, அழித்ததும் அமெரிக்கா. ஈராக்ல வந்து இப்படி வந்து எப்பொழுதுமே அமெரிக்கா ஒருத்தரை உருவாக்கும், அவரை அழிக்கும். ISIS உருவாக்கியது அமெரிக்கா, பல்வேறு தீவிரவாத அமைப்புகளை உருவாக்கியது அமெரிக்கா. இன்னைக்கு சிரியாவுடைய அதிபரோடு எப்படி கை குலுக்குறாங்க? ஒரு தீவிரவாத அமைப்பு தான் இன்னைக்கு ஆட்சி பண்றாங்க. அது வேறு. ஐதுல்லா கொமேனியுடைய வரலாறு வேறு. 80களில் நடந்த புரட்சி, 79ல் ஈரானில் நடந்த புரட்சியின் மூலமாக மன்னரை துரைத்து எடுத்துவிட்டு இன்னைக்கு 40 வருஷத்துக்கு மேல ஆட்சி செய்கின்ற ஒரு நபர் கொமேனி. மிகப்பெரிய ஒரு வலிமை பெற்றவர். 87 வயசு அவருக்கு. அவர் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு, என்னை கொண்டாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு அப்புறம் இன்னொருத்தர் வருவான், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவான். மூன்று பேரை உருவாக்கி வச்சிருக்காரு. அவர் மகனு கூட இல்லை. அவருடைய மகன் முஸ்தபா கொமேனியை கூட அடுத்த அதிபர்னு சொல்லல. 3-4 பேர்களை அடையாளப்படுத்திட்டாங்க. அப்ப அவர்கள் வந்து அவர்கள் ஒருத்தர் அழிச்சிட்டா மட்டும் ஈரான் மாறிவிடுமா, அதனுடைய அணுகுமுறை மாறிவிடுமான? கிடையாது. அதுதான் இன்னைக்கு அமெரிக்கா தப்பு பண்ணிட்டாங்க ஈரானை. மற்ற நாடு போன்று அல்ல, ஈராக் போன்று அல்ல. ஈரான் இப்ப ஈராக்கு போன்று நீ ஈரானை நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் தப்பு செய்றீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஈராக்கோடு ரஷ்யா உறவாக இல்லை, ஈராக்கோடு சீனா உறவாக இல்லை, ஈராக் எந்த நாடுகளோடும் பெருசாக உறவாக இல்லை. நம்ம இந்தியா எப்பவும் போல வழக்கமா அவங்களோட சார்பில் இருந்தோம், அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். ஆனால் அமெரிக்கா எப்பொழுது வந்து அப்பொழுது நம்ம விலகிக்கிட்டோம். ஆனால் ஈரான் அப்படி அல்ல. ஈரான் அவங்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது, நெருங்கிய வியாபாரம் இருக்கிறது. பொருளாதார ரீதியாக ஈராக்கை விட ஈரான் பல மடங்கு உயர்ந்தது. அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்ற நாடு ஈராக் அல்ல. ஆனா ஈராக்கை மிரட்டி தான் பார்த்தாங்க. இப்ப இதை நீங்க ஒப்பிட முடியாது. ஐதுல்லா கொமேனியை வந்து நீங்க சதாம் ஹுசேனோடு ஒப்பிட முடியாது. சதாம் ஹுசேன் ஒரு வீரனாக இருந்துட்டு போட்டும், அல்லது வந்து அவர் வந்து ஒரு போராளியாக இருந்துட்டு போட்டும், தூக்கு மேடைக்கு போகும்போது கூட அமெரிக்காவை எதிர்த்தவராக இருக்கட்டும், ஆனால் அவரை ஒப்பிடவே முடியாது. இங்க இந்த உள்ள சூழலும் அப்படி அல்ல. நீங்கள் ஈரானை அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஓகே, குறிப்பாக ரஷ்யா, சைனா, தென்கொரியா இவங்களுடைய ஸ்டாண்ட் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கு? இன்னைக்கு தென்கொரியா வெளிப்படையாக நம்ம பேசிட்டு இருக்கின்ற இந்த நிமிடம், சில நிமிடங்களுக்கு முன்பு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி சவுத் கொரியா நாங்கள் ஈரான் பக்கம் இருக்கிறோம், இனி ஈரானை தாக்கினால் நாங்கள் வருவோம் என்று அறிவிச்சிருக்காங்க. ரஷ்யா சொல்லிட்டாங்க நேத்து, ரஷ்யா வந்து இனி அடுத்த தாக்குதல் இருந்தால் நாங்கள் வந்துருவோம்னு சொல்லிட்டாங்க. சீனா ஏற்கனவே வந்து ஒரு சில வாரங்களுக்கு முன்பு கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கார்கோ விமானங்கள் ஈரானுடைய தலைநகரம் டெஹரானில் வந்து இறங்கிய செய்திகள்லாம் வந்தன. சைனாவுடைய அதிபர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு, நாங்கள் ஈரான் பக்கம் இருக்கோம். அப்ப ஈரான் பக்கம் இருக்கிறோம் என்று இந்த நாடுகள் எல்லாம் அறிவித்து விட்டன. எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள். ஈரான் பக்கம் நின்றால் என்ன அர்த்தம்? அமெரிக்காவுக்கு எதிர்ன்னு சொல்லல, நாங்கள் ஈரான் பக்கம் நிற்கிறோம். அப்ப இப்ப அமெரிக்கா என்ன நினைக்கும்? தாக்குதல் நடந்தால் இந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவை தாக்காதா?
இது கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த எட்ஜ்ல தான் நிக்கிறோம். உலக உலக போரின் எட்ஜில் நிக்கிறோம். அதான் உண்மை. நம்ம ஒரு பக்கம் இங்க இந்தியாவில் இருப்பவர்கள் சிலர் வந்து இஸ்ரேலை ஆதரிக்கிறாங்க, அமெரிக்காவை ஆதரிக்கிறாங்க. இதை நான் சொல்றேன். அமெரிக்காவை ஆதரிக்கிறோம். அமெரிக்காவை நம்ம ஆதரிக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. எத்தனை அமெரிக்காவில் எத்தனை இந்திய மாணவர்கள் கையில் விளங்கிட்டு அமெரிக்கா அனுப்பிச்சாங்க. நம்ம நட்போடு தான் இருக்கோம். ஆனா அவங்க நட்பு இல்லை. இந்தியாவிற்கு வரி விதிக்க வேண்டும் என்று சொன்னவர் ட்ரம்ப். இந்தியா வந்து இந்தியாவில் ஆப்பிள் கம்பெனி ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னவர் ட்ரம்ப். இஸ்ரேலில் நம்முடைய இந்திய மாணவர்கள் இஸ்ரேலுடைய பங்கர்ஸ்ல போய் தப்பிக்க போகும்போது அங்க இருக்கின்ற இஸ்ரேலியர்கள், இங்க இஸ்ரேல்களுக்கு மட்டும்தான் பங்கரு, இந்தியர்களுக்கு வெளியமைச்ச அந்த காட்சிகளை CNN வெளியிட்டது, அல் ஜசீரா வெளியிட்டது. கிறிஸ்துவர்கள் ஆதரிக்கிறாங்க இஸ்ரேல. கிறிஸ்துவர்களை வந்து காரி உமிழ்ந்த வீடியோக்கள் நிறைய இருக்கின்றன. யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நாம தான் ஆதரிக்கிறோம். நாம தான் அவர்கள் நம்ம நினைக்கிறோம். இது என்ன காரணம் என்றால், ஈரான் ஒரு இஸ்லாமிய நாடு. இஸ்லாமிய வெறுப்பு தான் அவர்களை ஆதரிக்க வைக்கிறதே ஒழிய உண்மையில் ஈரான் இந்தியாவோட நட்போடு இருக்கு. இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா கொமேனியுடைய மூதாதையர் இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர்கள் என்கிற தகவல் இன்னைக்கு சொல்றாங்க. இது இந்திய ஊடகமே சொல்லுது. அவர்கள் இங்கிருந்து சென்றவர்கள். முகலாயர்கள் காலத்துல 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி ஆலம்ஷாவுடைய அடில்ஷாவுடைய காலத்துல, அதாவது அவுரங்கசீப்புடைய கொள்ளுப்பேரன் காலத்துல, அதாவது 2ஆம் பகதூர் ஷாவுடைய தாத்தா அவர் காலத்தில் இங்கிருந்து சென்றவர்கள் அவருடைய மூதாதையர்கள். அந்த கிராமம் இன்னைக்கு வந்து கொண்டாடுது, பேனர்லாம் வச்சிருக்காங்க. அப்ப இது 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 ஒரு பக்கம். நம்ம ஆதரிக்க வேண்டியது இங்க மதத்தின் அடிப்படையில் அல்ல, நியாயத்தின் அடிப்படையில். இன்னைக்கு ஈரானை வந்து தேவையில்லாமல் இவர்கள் தூண்டிவிட்டதன் காரணமாக இன்னைக்கு 3ஆம் உலக யுத்தம், இன்னைக்கு வந்து கச்சா எண்ணெய் விலையேற்றம், அதனால் பாதிக்கப்படக்கூடிய சாமானியனாக நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு பெட்ரோல் விலை வந்து 3 வருடமாக ஏறவே இல்லை, இருக்கு. அது 200 ரூபாய் ஆகினால் 300 ரூபாய் யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான், சாமானியனுக்கு தான். இந்த போர் நிறுத்தப்படணும் என்பதில் நம்ம அந்த பார்வையில் இது சரின்னு நான் சொல்றேன். இந்த ஹோர்மோஸ் உடைய அந்த வளைகுடா மூடப்பட்டு விட்டது. ஆனாலும் இந்திய கப்பல்கள் போவதற்கு நாங்கள் அனுமதிக்கிறோம். 40 விழுக்காடு ஆசிய நாடுகளுடைய கப்பல்கள் போவதற்கு அனுமதிக்கிறோம் என்று இன்னைக்கு அப்பாசி சொல்லியிருக்காரு, மோடி பேசி. ஆனால் எத்தனை நாளைக்குன்னு தெரியல. போர் உக்கிரமடைந்தால், ஒருவேளை ஈரான் வந்து பஹ்ரைனை தாக்கினால், இன்னும் மோசமடைந்தால், இது ஈரானை நினைத்தால் கூட அந்த ஹோர்மோஸ் துறைமுகம் மூடப்படும். அது இன்னும் பாதிக்கப்படும் என்பதுதான் என்னுடைய. குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள், வளைகுடா நாடுகள், அவங்களுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கு இதுல? ஈரான் அதுக்கு தெளிவா சொல்லிட்டாங்க. இஸ்லாமிய நாடுகள் இந்த போருக்கு வரல, நீங்கள் வேடிக்கை பாருங்கள், நீங்கள் வரல, நீங்க அமெரிக்காவுடைய நலம் விரும்பிகளாக இருக்கீங்க, இருந்துட்டு போங்க, குறைந்தபட்சம் வேடிக்கை பாருங்கள். அதுதான் இன்னைக்கு இப்போதுள்ள ஸ்டாண்ட். ஓகே, ரொம்ப நன்றி சார். குறிப்பாக ஒரு 3வது உலக போருடைய விளிம்புல நாம இருந்துகிட்டு இருக்கோம். ஈரானுக்கு பின்னாடி ரஷ்யா, சைனா, தென்கொரியா நாடுகள்லாம் இருப்பதாக நீங்க சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக உலக போருடைய விளிம்புல இருந்துகிட்டு இருக்கோம். உலகமே இந்த செய்தியை வந்து விட்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வரக்கூடிய நாட்கள் ரொம்ப கொடூரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வரக்கூடிய நாட்கள் இதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம். நேரிலிருந்து பேசியமைக்கு நன்றி சார்.